கும்பகர்ணன் எதற்காக தொடர்ந்து 6 மாதம் தூங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று தெரியுமா? அவர் பிறந்ததிலிருந்து அளவுக்கு அதிகமான உயிரினங்களை கொன்று தின்று கொண்டே இருந்தார். இதை கவனித்த இந்திரன் இவ்வாறு செய்வது தவறு என பலமுறை கண்டித்தும் கும்பகர்ணன் இதை தொடர்ந்து கொண்டே இருந்ததால் ஒரு நாள் தனது வஜ்ராயுதத்தால் கும்பகர்ணனை தாக்கினார். ஆனால் அந்த ஆயுதத்தின் தாக்குதலினால் கும்பகர்ணனுக்கு எந்த இழப்புமே ஏற்படவில்லை. இதனால் இந்திரன் பிரம்மதேவரிடம் போய் இதை பற்றி முறையிட்டார். கும்பகர்ணனை பார்த்த பிரம்மதேவர், இனி நீ உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தூங்கிக் கொண்டே இருப்பாய் என சாபம் கொடுத்து விட்டார். இதை கண்ட கும்பகர்ணனின் சகோதரனான ராவணன் தண்டனையை குறைத்து தருமாறு பிரம்மதேவரிடம் வேண்டி மன்றாட, இறுதியில் 1 வருடத்தில் 6 மாதத்தை குறைத்து மீதி 6 மாதம் தொடர்ந்து தூங்கிக் கொண்டே இருப்பான். அதற்கு நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கண் விழிப்பார் என்று சாபத்தை குறைத்தார்.